டைம் நைட் 12 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு பஸ் ஸ்டாப் ஆண்ட ஒரு பொண்ணு நிற்கிறாங்க வித் அ மாஸ்க். நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் எதிர்ச்சியாக நிற்கிறீங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட நான் அழகாக இருக்கேனான்னு கேட்குறாங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு ஜட் கொடுப்பீங்க. திடீர்னு அந்த பொண்ணு மாஸ்க்கு கழட்டிட்டு நான் அழகாக இருக்கேனான்னு கேட்குறாங்க. பட் அந்த பொண்ணோட வாய் கத்தியை வச்சு கிழிச்சிருக்கு. நீங்கள் பயந்துடுறீங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறாங்க நான் அழகாக இருக்கேனான்னு. உடனே நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா பொண்ணு அழகாக தானே இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு உங்கள் வாயை கிழிச்சிருவா. நீ அழகாக இல்லை அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னையே அழகாக இல்லைன்னு சொல்லிட்டியான்னு சொல்லி அந்த பொண்ணு உங்களை கொன்னுடுவா. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் சொன்ன கதையோட பேர் குச்சி சாக்கே ஓனா. இது ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்ட். இப்போ நான் சொன்ன கதையை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு பேய் கதையோடு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுல்ல, ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹூக் பண்ணுதில்ல, அது ஏன், அது என்ன? பேய் கதைகள் மேலே நம்மளுக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் தாண்டி எப்போவுமே இருக்கிற எந்த ஒரு கேள்வி தான், பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேண்டாமா? இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி லாஜிக்காக இந்த பேரநார்மலான விஷயங்கள்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு லாஜிக்காக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் எப்படி உருவாகிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காலையில் ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அதே எக்ஸைட்மெண்ட்டோடு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காலையில் என்ன நடந்துச்சோ அதை 100% எக்ஸாக்டாக சொல்லுவீங்களான்னா, எவ்வளோ ஹானஸ்டானவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிட்டு போட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறத எதிரில் ரிசீவ் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்டடாக கவனிக்கணுங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்போம்ல. நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பேய் கதைகள்லாம் உருவானதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 3 ரீசன்ஸ் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வேர்ட் ஆஃப் மவுத். ஏதோ ஒரு ரேண்டமான இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒருத்தங்காலில் இன்னொருத்த காதுக்கு போய் இன்னொருத்த காதுக்கு போய் அது ஒரு 10வது ஆளோட காதுக்கு போகும்போது பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம்லாம் பண்ணி தான் அனுப்பியே விடுவாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசீவிங் ஹேண்டில் இருக்கிறவங்க நம்ம சொல்கிற கதையை இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்களாங்கிறதுல நம்மள அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். அதனால் பேசிகிட்டே இருக்கும்போது ஃப்ளோவில் அங்கங்கே விட்டு போட்டு வர்றது நடக்கிற விஷயந்தான். சரி, நீ சொல்கிற மாதிரி எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கதைகளை அலங்காரம் பண்ணி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துருந்தா தானே அவங்க இந்த கதைகளையாவது உருவாக்கியிருக்க முடியும். அது பேயாக இருக்கலாம்ல நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று, அதை சொன்னவங்க பொய் சொல்லியிருக்கலாம். பொய் ஏன் சொல்ல போகிறாங்க அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். 2வது ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கலாம்னா பேரடோலியா. இது எப்படி ஈஸியாக சொல்கிறதுனா, நீங்கள் நைட்டு தண்ணி குடிக்க எந்திரிப்பீங்கள்ல, எந்திரிக்கும் போது பக்கத்தில் சேரில் துணிங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. டக்குன்னு அதை பார்த்து அங்கே யாரோ ஆள் இருக்காங்கன்னு நீங்கள் பயந்துருப்பீங்கள்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமாவது நடந்திருக்கும். அது ஏன்னா நம்ம பிரெயின் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துச்சுன்னா அது என்னன்னு டக்குன்னு அனலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். அதால் அனலைஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷனை கொடுக்கும். நம்மளுக்கெல்லாம் இருட்டில் டக்குன்னு ஒரு ஊரத்தை பார்த்தாலே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது பேய் தான் இல்லை. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா க்ளவுட்ஸ். நம்ம ட்ராவல் பண்ணும்போது க்ளவுட்ஸ் பார்ப்போம்ல, க்ளவுட்ஸ் பார்க்கும்போது அதில் நம்மளே சில ஷேப்ஸை இமேஜின் பண்ணிப்போம். அந்த ஷேப் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு எலிஃபண்ட்டோ இருக்கிற மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிப்போம். இதுதான் பேசிக்காக பேரடோலியாங்கிறது. ஆக்சுவலாக அங்கே அப்படி ஒரு ஷேப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் நம்மளோட பிரெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். அதெல்லாம் சரி, பொய் சொல்லுவாங்கன்னு சொன்னேன், இந்த விஷயத்தில் ஏன் பொய்யெல்லாம் சொல்ல போகிறாங்க, இதில் என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் பிஸ்னஸா? நம்ம 2025 இருக்கோம். இன்னும் நீ இந்த பேயெல்லாம் நம்பி காசு போடுறவங்கலாம் இருப்பாங்க நம்புறியான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்களே. மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டடான டைம்லைனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்லேயும் இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கணும்னு நினச்சேன். நான் இந்த ஹியூமன் மென்டாலிட்டியை பற்றி சொல்லும் போது எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுறோன்னா அதை ரிசீவிங் ஹேண்டில் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டடாக கவனிக்கணுங்கிறது நம்மளோட மென்டாலிட்டின்னு சொன்னல, அதே மாதிரி இன்னொரு மென்டாலிட்டியும் நம்மளுக்கெல்லாம் இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லி ஏமாறுறான்னா அவன் இன்னும் ஏமாற்றணும்னு நினைப்போம். மாதிரி ரிங்கு, பிரேஸ்லெட்டு, வாட்ச்சு எவ்வளோ விஷயங்களை ஏமாற்றி
இது இருந்தால் உங்களுக்கு குட் லக் கிடைக்கும், இது இருந்தால் உங்கள் வீட்டில் பேய் வராது, உங்கள் வீட்டில் பேய் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஸ்கேம் 2.0 ஸ்கேம். 2.0னா நம்ம தலைவர் நடிச்சார்ல, அந்த 2.0 படத்தை பேஸ் பண்ண ஸ்கேம். அதில் ஆறான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, விச் இஸ் சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவ்டு. அந்த விஷயத்த பார்த்தீங்கல்ல, சங்கர் படத்திலே காமிச்சிருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஸ்கேம் பண்ண இன்சிடென்ட்ஸும் நிறைய நடந்துச்சு. அந்த டைமில் இதெல்லாம் பர்ஸ்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை வீட்டில் வச்சா பேட் லக் போயிடுமா, பாசிட்டிவிட்டி கிடைக்குமான்னா, ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அது கிடச்சும் இருக்குது. ஒரு டைம் ஒரு நைட் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த ஹாலுசினேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது லைட்டாக. அப்போ நான் குழந்த பையன், ஸோ எனக்கு அது தெளிவாக புரியல. ஐ சா சம்திங் வியர்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அதனாலே நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து, எனக்கு நைட் சுத்தமாக தூக்கமே வரல, எனக்கு இந்த மாதிரி பேய் தாட்ஸ்லாம் வருதுன்னு சொன்னேன். அந்த வயசில் நான் ஆக்சுவலாக அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு ஏன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுனே தெரில. அண்ட் ஷீ செட், ஒரு பேப்பரில் ஜீசஸ்ன்னு எழுதி அதை தலகாணியில் வச்சு தூங்கு, உனக்கு எல்லாமே சரியாயிடும். ஷீ இஸ் அ ஹிந்து. நாங்கள் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டியன் போர்டு, ஃபார் சம் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அவள் இப்படி என்கிட்ட சொன்னான். நானும் அதை நம்பிட்டேன். அந்த வயசில் ஜீசஸ்ன்னு எழுதி, இன்றைக்கி எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு எந்த கெட்ட கனவும் வராதுன்னு நினச்சி அதை தலகாணியில் வச்சு தூங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு எந்த கெட்ட கனவும் வரல. நான் போய் அதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் ஒரே பெருமை ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த டைமுக்கு நான் அதை ரொம்ப நம்பிட்டேன். அண்ட் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது நம்மளுக்கு மெச்சூரிட்டி வரும்ல, அப்போ ஐ ஃபெல்ட் இங்கே விஷயம் வந்து என்னோடய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. என்னோடய மைண்ட் செட் அப்போ பாசிட்டிவாக இருந்ததுனால நான் அதை நம்பிட்டேன். நான் அதை உண்மை நம்பிட்டதுனால எனக்கு அந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் வராமல் போயிருக்கு. ஸோ இந்த மேட்டர் ரொம்ப சிம்பிளுங்க. பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அது கடவுள் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு எடுத்துகிட்டு போய் விடும். அங்கே போய் நான் அதுக்கு ஏதாவது கருத்தை சொல்லி கேப்பில் வாய் விட்டு கேப்பெல்லாம் அடி வாங்கிறது எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஸோ த திங் இஸ், எல்லாமே மைண்ட் செட் தாங்க. இந்த மைண்ட் செட் சரியாக இருந்தாலே எல்லாமே ப்ராப்பராக தான் நடக்கும். அதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலையோ செலவு பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சுட்டு எனக்கு புரியுது. பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தை ஷார்ப்பாக சொன்னேன்னா அதுதான் மேட்ரே. அண்டில் தட் சைனிங் ஆஃப் விட்ஸ் மீ பிரஜித் வட்டா. குச்சி சாக்கே போனால் ஆரம்பிச்சு எங்கே ஒரு மிஸ்கின் மாதிரி எதை தப்பாக பேசிட்டோம். சாரி வீடியோலாம் போட வேண்டியதாக வருமே. I said I don't believe in any religion. அது நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலைங்க, என்னுடைய பர்சனல் சாய்ஸ் அது. அவ்வளோதான். பாய் பாய். அந்த நெக்ஸ்ட் டே நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து, எனக்கு இப்போ ஏன்டா